வணக்கம் நண்பா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறேன், அதனால் அங்கங்கே கொஞ்சம் தப்பு வந்தால் மன்னிச்சிடுங்க. முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமரை ஸ்டோரிக்கு முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோ யாரையும் துன்புறுத்தும் நோக்கத்துடன் ரெடி பண்ணதில்லை. எனக்கு தோணுன ஒரு சில விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கலனா இப்படியெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், இந்த கிரெடிட் கோஸ் டு என்னோட குட்டி பைத்தியக்கார். ஏன்னா அந்த பைத்தியக்கார்கிட்ட இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஐடியா இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறேன். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ மேக் பண்ணுறதுக்கும் அந்த குட்டி பைத்தியக்கார் தான் காரணம். ஸோ தேங்க்ஸ் டு குட்டி பைத்தியக்கார். வாங்க இப்போ வீடியோ போகலாம். நாங்கள் மொத்தம் 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். அதாவது ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தோம். நான் என்னோட ஊர்லேயும், அவனோட ஊர்லேயும் இருந்தான். என் ஊரில் பார்த்தோம்னா அவ்வளோவா எதுவும் இல்லை. அதாவது நார்மலாக பார்த்தோன்னா வேலைக்கு போவோம், வேலைக்கு போயிட்டு வருவோம், வந்து அப்புறமா பார்த்தோன்னா நார்மலாக சாப்பிடுவோம், தின்னுவோம், தூங்குவோம். இது மாதிரி பார்த்தோன்னா என்னோடய லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு. பட் அவன் பார்த்தோன்னா ஒரு செலிப்ரிட்டி தான். அவனை உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸ்டோரியோட எண்டிங்கில் நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க அவன் யாருன்னு. ஸோ அவனோட ஊரில் பார்த்தோம்னா அவனோட லைஃப் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு பார்த்தோன்னா இப்படி தான் நடந்துக்கணும், இதெல்லாம் பண்ணணும், டெய்லி இதெல்லாம் படிக்கணும், அதுபடி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அப்பப்போ ஈவினிங் டைமில் நானும் அவனும் ஜாலியாக பார்த்தோன்னா விளையாட்டுருப்போம். ஸோ அதெல்லாம் கண்டுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே டேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போக நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தோம். நான் ஊதாரித்தனமாக பார்த்தோன்னா ஊர் சுற்றிட்டு இருக்கேன். அவன் பார்த்தோன்னா நல்லா பிள்ளைத்தனமாக பார்த்தோன்னா நிறைய விஷயத்த படித்ததை ஃபாலோ பண்ணபடியே வாழ ஸ்டார்ட் பண்ணான். நான் பார்த்தோன்னா அப்பயும் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சு. நாங்கள் ஸ்கூல் லெவலுக்கு வந்தோம். ஸ்கூல் லெவல் முடிஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா காலேஜ் லெவலுக்கு போகிறோம். காலேஜ் லெவலுக்கு போகும்போது இது ரொம்ப மோசம்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி. என்னென்னா அவன் நல்லா படித்ததுனால பார்த்தோன்னா ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிது, நல்ல பிளேஸ் கிடைச்சிது. ஆனால் நாம் பார்த்தோன்னா ஊதாரித்தனமாக சுற்றிட்டு இருந்ததுனால நமக்கு ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நாம் பக்கத்தில் இங்கே ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் பார்த்தோன்னா போய் ஒர்க்கில் ஜாயின் பண்ணிட்டோம். அது முடித்த அப்புறமா அதுக்கப்புறம் நம்ம தலைமை இருந்தான் இல்லையா, அவனும் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு ஒர்க்குக்கு போயிட்டான். நான் படித்து எங்கே முடிக்கிறது, நான் இங்கே பார்த்தோன்னா ஊரில் செட்டில் ஆகிட்டு இங்கே நம்ம விவசாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா சுற்றிட்டு இருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வேலைக்கு பார்த்தோன்னா போனான், ப்ரமோட் ஆகிட்டு ஒரு ஏரியாவுக்கு போனான். அந்த ஒரு ஏரியாவில் பார்த்தோம்னா இருக்கிற கல்ச்சர் கொஞ்சம் வித்தியாசமான கல்ச்சராக இருந்தது. என்னென்னா பெண்களை பார்த்தோம்னா கொஞ்சம் தள்ளி வச்சு அடிமை மாதிரி நடத்துறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நீ பெரிய ஆள், நீ சின்ன ஆள் அப்படின்னு சொல்லி போகிறது. இது மாதிரியான அங்கே பார்த்தோன்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ், அந்த பார்ஷியாலிட்டிஸ் இதெல்லாம் இருந்தது. ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் நிலமை மாறும், நமக்கான ஒருத்தன் வருவான்னு சொல்லி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாங்கள் சின்ன பசங்களாக இருந்தோம் இல்லையா. ஸோ அப்போ இருந்தே பார்த்தோம்னா இது மாதிரியான சுச்சுவேஷன் தான் போயிருக்கு. ஏன்னா என் ஃப்ரெண்டு இருந்தான் இல்லையா, அவனுடைய ஓன் டவுன் தான் அது. ஸோ அந்த டவுனில் இதே மாதிரி தான் பிரச்சனை போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நமக்கானவங்க வருவாங்க, நம்மளை பார்த்தோன்னா விடுவிப்பாங்க. நமக்கு அதில் இந்த பிரச்சனை இருந்தெல்லாம் விடுதலை வரும்னு சொல்லி 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 100கணக்கான வருஷம் பார்த்தோன்னா ட்ராவல் ஆகி வந்துருச்சு. 2025 இது மாதிரியெல்லாம் இருக்கா? ஸ்டோரியிலலாம் இப்படிலாம் கேட்கக்கூடாது சரிங்களா, மைண்ட் வாய்ஸ் எல்லாம் வெளியே வரக்கூடாது. ஸோ இது மாதிரி பார்த்தோன்னா போயிட்டு இருந்தது. அவனும் பார்த்தோன்னா அதே ஊருக்கு ப்ரொமோட் ஆகி போயிட்டான். அப்பயுமே அந்த ஒரு பார்ஷியாலிட்டி இருக்குது. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பார்ஷியாலிட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு இந்த சின்னவங்க பெரியவங்கன்றாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குள்ளே பார்த்தோன்னா ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீ பார்த்தோன்னா இப்படி இருக்கக்கூடாது, நீ இதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவன், நீ எப்படி பார்த்தோன்னா அதை அனுபவிக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி இந்த செருப்பு போடுற பிரச்சனைலாம் வரும் இல்லையா, ஸோ அது மாதிரியான பிரச்சனையே வந்துருச்சு. நீ பார்த்தோன்னா இங்கே தண்ணி குடிக்கக்கூடாது, நீ பார்த்தோன்னா அங்கே போகக்கூடாது, நீ இங்கே போகக்கூடாது, நீ அங்கே போகக்கூடாது அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டு ப்ரெஷரை கொடுக்க, அப்பயும் அவங்க நமக்கானவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வெயிட் பண்ணாங்க பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ நம்ம தலைவன் என் ஃப்ரெண்டு இருந்தான் இல்லையா, ஸோ அவனுக்கு கோவம் வந்துட்டு டேய், நீங்கள் சொன்ன அதே லெவல்ஸை தான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். நாட்கள் போகுது, காலங்கள் போகுது, பட் எதுவுமே மாறின மாதிரி இல்லையேடா. எல்லாமே பார்த்தோன்னா ஒரே செயினாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு மேலே முடியாது, நாம் களத்தில் இறங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு களத்தில் இறங்கிட்டான். ஸோ இப்படி அவன் பார்த்தோன்னா ஆல்ரெடி கொஞ்சம் படித்தவன். ஸோ அவனுக்கு பார்த்தோன்னா நாலேஜ் இருக்கும். உனக்கு இல்லையான்னு சொல்லி கேட்காதீங்க, எனக்கு கொஞ்சம் கம்மி தான். ஸோ அவனுக்கு பார்த்தோன்னா நாலேஜ் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணான்னா இப்படி பண்ணலாம், இது மாதிரி பார்த்தோன்னா நீங்கள் பண்ணுங்கள், இது மாதிரி இருங்க. நீங்கள் பார்த்தோன்னா எதுக்காக பார்த்தோன்னா அவங்களுக்கு அது மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க. அவங்க சொல்கிறத பார்த்தோன்னா நீங்கள் கேட்காதீங்க, நீங்கள் உங்கள் விருப்பப்படி இருங்க. இது உங்கள் நிலம், இது உங்கள் ஊர், இது உங்கள் நாடு. ஸோ உங்களுக்கான விருப்பப்படி நீங்கள் வாழுங்க, உங்கள் உரிமையை பார்த்தோன்னா நீங்கள் தான் எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்ட் தர. இந்த பூஸ்ட் தரதை பார்த்தோன்னா ஹார்லிக்ஸ் கம்பெனிக்காரன், அதாவது மேலே இருக்கான் இல்லையா, ஸோ அவன் பார்த்துட்டு நம்ம பூஸ்ட் பையில் பார்த்தோன்னா பொழந்து கட்டுறதுக்காக பார்த்தோன்னா என்னென்னமோ பிளான் பண்ணான். பட் அங்கேருந்து தப்பிச்சு என் ஃப்ரெண்டு வந்துட்டான். பட் என் ஃப்ரெண்டு பைத்தியக்காரனுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா,
அவன் ரொம்ப நல்லவன். ஸோ யாருக்கு ஹெல்ப் வேணுனாலும் போய் பண்ணிவிடுவான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம்லலாம் காமிச்சு பாஸ் பண்ணி விட்டான். ஸோ அதெல்லாம் கண்டுக்கூடாது, நல்ல மனுஷன் தான். பட் இருந்தாலும் அவன் வந்து யாருக்கு ஹெல்ப்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக போய் பண்ணுவானா, அது மாதிரி ஒரு இடத்துல போய் பண்ணும்போது தலைவன் தோக்கா சிக்கிக்கிட்டான். அந்த மேலே இருக்கிற பூஸ்ட் கம்பெனிக்காரன், சாரி இவன் தான் பூஸ்டா, அந்த ஹார்லிக்ஸ் கம்பெனிக்காரன் இவன் எப்படா சிக்குவான்னு சொல்லி பார்த்தான். பூஸ்ட் கம்பெனிக்காரன் இன்னொருத்தனுக்கு பூஸ்ட்டு, அதாவது என் ஃப்ரெண்டு பூஸ்ட்டு இன்னொருத்தனுக்கு கொடுக்க போகும்போது தொக்கா சிக்கிக்கிட்டான். ஸோ ஃப்ரெண்டை தூக்கி அப்படியே மொத்தமாக முடிச்சு விட பிளான் பண்ணிட்டானுங்க. ஸோ என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தோம்னா சிக்கிக்கிட்டான். அந்த ஒரு பிரச்சனை இல்லை. இவ்வளோ நாள் பூஸ்ட் கொடுத்தாங்க இல்லையா, ஸோ அந்த மக்களும் வந்து பார்த்தோன்னா அவனுக்கு ஹெல்ப் பண்ணலை. யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 1000 பேர் இருக்கானுங்க கீழே. ஆனால் ஹார்லிக்ஸ்காரன் ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். அதாவது அதிகபட்சம் ஒரு 100 பேர். அந்த 100 ஹார்லிக்ஸ்காரனை இந்த 1000 பூஸ்ட்காரனுங்க சேர்ந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். பட் இருந்தாலும் பயம் பயம் பயம், அதெல்லாம் போங்கடா, இதெல்லாம் தேவையில்லடா அப்படின்னு தான் என் ஃப்ரெண்டு பூஸ்ட் கொடுத்தான். பட் பூஸ்ட் எடுத்து குடிச்சிட்டு அவனுங்க வந்து பார்த்தோன்னா அதை மறந்துட்டானுங்க. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டை வந்து பார்த்தோன்னா அவங்க போட்டு தள்ளுற அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ரேஞ்சுக்கு போயிட்டு கடைசியில் என் ஃப்ரெண்டை போட்டும் தள்ளிட்டாங்க. ஸோ என் ஃப்ரெண்டை போட்டு தள்ளும் போதும் இந்த பயபிளிங்க சும்மா இருந்து வேடிக்கை பார்த்தாருங்களே தவிர பூஸ்ட் வாங்கி குடிச்சவனுங்க கடைசியும் பூஸ்ட் வந்து எதுவும் பண்ணலை. என் ஃப்ரெண்டு அவனுங்கிட்ட சொன்னது, இங்கே பாரு, இது உன்னோட லைஃபு, ஸோ இதை நீ தான் வாழணும். இங்கே இருக்கிறத வந்து பார்த்தோன்னா நீ எடுத்துக்கோ, நீ உனக்கானதை வந்து பார்த்தோன்னா பண்ணு, மற்றவங்கிட்டேருந்து பிடுங்காத, உனக்கானதை நீ வந்து எடுத்துக்கோ, மீதி இருக்கிறத உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடு, இல்லை உன் பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கொடு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி வாழு. இங்கே நீ வேறு அவன் வேறு இல்லை, ஹார்லிக்ஸ்காரனும் ஒன்று தான், பூஸ்ட்டுக்காரனும் ஒன்று தான் அப்படின்னு நிறைய கண்டென்ட்டை வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு தான் அவன் வந்து பார்த்தோன்னா அந்த ஊர்லேருந்து வெளியே காலை வச்சான். ஹார்லிக்ஸ்காரன் தூக்கிட்டான், பூஸ்ட்டு குடிச்சவன் அமைதியாகிட்டான். ஸோ நம்ம பயபுள்ள காலி. ஆனால் அப்பயும் பூஸ்ட்டு குடித்தவன், எனக்கான ஒருத்தர் வந்தார், அவர் காணாமல் போயிட்டார், எனக்கான ஒருத்தர் கண்டிப்பாக வந்து பார்த்தா திரும்பவும் உயிரோட வருவார் அப்படின்னு கதை பேச ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. ஸோ இப்போ வந்து என்னென்னா அந்த பூஸ்ட்டுக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ பூஸ்ட் குடித்தவனுங்க, ஸோ பூஸ்ட்டு குடிச்சவங்கலாம் என் செத்து போன ஃப்ரெண்டு திரும்பவும் வந்தால் தான் வந்து பார்த்தோம்னா அவங்க அகெயின்ஸ்டாக ஹார்லிக்ஸ் கம்பெனிக்காரன் கூட ஃபைட் பண்ண போவேன் அப்படின்னு சொல்லி நின்ட்டானுங்க. ஸோ பூஸ்ட்டு குடித்தானுங்க, பூஸ்ட்டு கொடுத்தவனை வந்து பார்த்தோன்னா கொண்டுட்டானுங்க. ஹார்லிக்ஸ் கொடுத்தவங்ககிட்ட வந்து பார்த்தோன்னா ஃபைட்டுக்கு போனோன்னா என் பூஸ்ட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பூஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா குடித்தவனுங்களுக்கு என் பூஸ்ட்டு கொடுத்த என் ஃப்ரெண்டு உயிரோட வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு, சரி வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் பூஸ்ட் கொடுத்த ஃப்ரெண்டை நானே தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த இடத்துல போய் பார்த்தா பூஸ்ட்டு கொடுத்த என் ஃப்ரெண்டோட பாடி அங்கே இல்லை. அதனால் என் ஃப்ரெண்டு உயிரோட வந்துட்டானே, அவங்களும் வந்து பார்த்தோம்னா போராட ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தோம்னா நார்மல் ஆகிட்டாங்க. ஸோ இந்த கதை எங்கேயோ இடிக்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா பரவாயில்ல, கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க, இது அதே கதை தான். என்ன கதைன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எதுக்குன்னா, நான் வந்து இப்போ தான் வந்து ஒரு சில ஸ்டோரிஸை வந்து கேட்டு தெரிஞ்சு படிக்க ஆரம்பித்தேன். இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டோரியை நான் படிக்கும்போது ரொம்பவே க்யூரியஸாக இருந்தது. ஆனால் இவ்வளோ நடந்தது, ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி எத்தனை ஃபைட் இருக்குது, ஹிஸ்ட்ரிக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. எல்லாரும் சொல்கிறது என்னமோ ஒரு சில வார்த்தை தான், எல்லாமே காமனாக ஒரு 10 பாயிண்ட்டுக்குள்ள ஒரு 3 ஒரே பாயிண்ட்டுக்குள்ளே வந்துடும். நீயும் அவனும் வேறு இல்லை, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வாழுங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரே ஒரு சிங்கிள் பாயிண்ட்டுக்குள்ளே தான் வரும். ஆனால் எல்லாரும் வந்து பார்த்தோம்னா செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. ஏன் தெரியுமா, பொது சேவைன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு போய் பொதுப்பணித்துறையால் அடக்கமாயிட்டான். ஆனால் சும்மா சுற்றி நின்றேன்னா இப்போ உங்கள் முன்னாடி வீடியோ வந்து பார்த்தோன்னா போட்டிருக்கேன். ஸோ செல்ஃபிஷாக இருந்தால் தான் இந்த ஊரில் உயிரோடு இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாயிடுச்சு. என்ன பண்ணுறது, நீ பொதுப்பணித்துறை போய் பொதுப்பணி செய்ய போய் பொதுப்பணித்துறையால் அடக்கமெல்லாம் ஆகாது. இருக்கிற வரையும் ஹாப்பியாரு உன்னோட ஃபேமிலிக்காக. எனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா எப்படியோ அந்த பொண்ணு, அப்புறம் எனக்குன்னு 2 ஃபேமிலி. ஒரு பொண்ணுன்னு சொல்லிட்டு 2 ஃபேமிலின்னு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? இருங்க கிளியராக சொல்கிறேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு வருவா, ஸோ அந்த பொண்ணை நான் வந்து பத்திரமா பார்த்துப்பேன். எனக்குன்னு 2 ஃபேமிலினா எனக்குன்னு வர பொண்ணோட ஃபேமிலியும் என் ஃபேமிலி தானே. ஸோ அவங்கள அந்த பொண்ணோட அப்பா அம்மா எல்லாருமே வந்து பார்த்தா என்னோட அப்பா அம்மா மாதிரி தானே. ஸோ எனக்குன்னு 2 ஃபேமிலி, மை ஃபேமிலி அண்ட் அந்த ஃபேமிலி, 2 ஃபேமிலி. ஸோ அந்த 2 ஃபேமிலியும் நான் வந்து 2 ஃபேமிலியும் ஒரே ஃபேமிலியாக தான் நீ கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா 2 அப்பா 2 அம்மா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டு என்னையும் கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. ஸோ எனக்குன்னு 2 ஃபேமிலி. ஸோ இதை வச்சுட்டு நான் அப்படியே ஹாப்பியாக இருப்பேன். கையில் கொஞ்சம் காசு கிடைக்குதா, இல்லாதவங்க யாரும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா நிறைய மக்களை சார்ந்து வாழும் நபர்கள், அதாவது சாலை ஓரத்தில் மக்களை சார்ந்து வாழும் நபர்களும்
அமௌண்ட் வச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லாதவங்களுக்குன்னு இல்லை, அந்த இடத்துல யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தேவைப்பட்டதுன்னா, அது ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தோன்னா வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் பாட்டை ஹாப்பியாக இருக்க போகிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டோரி சத்தியமாக புரியாதுன்னு எனக்கு தெரியும். புரிஞ்சிருந்தா நீ தான் வந்து வேறு லெவல் நண்பா. நான் போய் அடுத்த வீடியோ நார்மலாக ஏதாவது ஒரு ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். இது வந்து குட்டி இன்ட்ரோ குழப்புற மாதிரி வந்து மேக் பண்ணியிருக்கேன். புரிஞ்சிருந்தா நீ தான் கிங்கு. வட்டா. பபாய்.